ஆட்சியில் இருந்த பொழுது தமிழக மக்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் புரட்சித்துறை எம்ஜிஆர் களமாக இருந்தாலும் சரி, புரட்சித்துறை அம்மா களமாக இருந்தாலும் சரி, ஆனால் எடப்பாடியார் களமாக இருந்தாலும் சரி, தமிழகத்திற்கு தமிழக மக்களுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இல்லாமல் ஆட்சி செய்த தலைவர்கள் எங்களுடைய தலைவர்கள், எங்கள் இயக்கம். இவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை குறை சொல்வதற்கு இந்த ஆட்சிக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இவர்கள் இந்த ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கிற திமுக ஆட்சி காலத்தில் மக்கள் அவதிப்படுகிறார்கள். எல்லா இடங்களிலும் மக்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எல்லா வகையிலும் அவதிப்படுகிறார்கள். விலைவாசி உயர்வு என்பது மிகப்பெரிய உயர்வாக இருக்கிறது. அதை கட்டுப்படுத்தவே இல்லை. அதே போல விவசாயிகளுக்கு நிவாரணம் கிடைக்கவே இல்லை, இன்சூரன்ஸ் கிடைக்கவே இல்லை. இது போன்ற சூழலில் நாங்கள் தமிழகத்தை இவரிடத்தில் மீட்டு விட்டோம் என்று சொல்வது மிக ஒரு தவறான அவர்கள் போக்கு. நான் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எங்களுடைய ஆட்சியில் விலைவாசி ஏற்றவில்லை. விவசாயிகளுக்கு அவ்வப்பொழுது நாங்கள் எப்பொழுதெல்லாம் பிரச்சனை வருகிற விவசாயிகளுக்கு மழையாக இருந்தாலும் சரி, வெள்ளமாக இருந்தாலும் சரி, பருவந்தோறிய மழையாக இருந்தாலும் சரி, இவர்களுக்கெல்லாம் நிவாரணத்தை முறையாக வழங்கியிருக்கிறோம். அதே போல இன்சூரன்ஸை முறையாக நாங்கள் பெற்று தந்திருக்கிறோம். இவைகளெல்லாம் எங்களுடைய சாதனையாக இன்றைக்கு மக்கள் பார்க்கிறார்கள். எடப்பாடியார் ஆட்சியை கைத்தாட்சியமாக விட்டுவிட்டோம் என்று மக்கள் எண்ணுகிறார்கள். எனவே நிச்சயமாக எடப்பாடியார் அவர்கள் தமிழகத்தை மீட்பார்கள். திமுக தோல்வியை மறைக்கிறதுக்கு தான் ஓரணியில் தமிழ்நாடுங்கிற ஒரு பேரணி துவக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பிஜேபி தலைவர் சொல்லியிருக்காரு. அதை பற்றி சொல்லுங்க சார். பிஜேபி தலைவர் வந்து திமுக தவற மறைக்கிறதுக்காக தான் ஓரணியில் தமிழ்நாடுங்கிற ஒரு பயணத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இறக்கும் தருவையில வந்து கையை பிடிச்சி வந்து ஜனநாயக நாட்டுக்கு காப்பாற்றணும்னு சொன்னதான் திமுக சிவாசன் அவங்க வந்து எதை வேணாலும் பேசுவாங்க. அதுக்குதான் இன்னைக்கு காங்கிரஸ் சார்பில் பதிலை கொடுத்திருக்கிறார்கள். அவங்க எதை வேணாலும் சொல்லுவாங்க. மக்களுடைய மறதியை பயன்படுத்தி எதை வேண்டுமானாலும் சொல்லக்கூடியவர்கள் திமுக. தனியார் நாடுகளுக்கு பேச்சு சொல்லியிருக்காரு. மீண்டும் தமிழ்நாட்டில் வந்து அடுத்தது வந்து கூட்டணி ஆட்சி தான், இந்திய கூட்டணி ஆட்சி தான் நாங்கள் மாற்றிடுவோம். ஆக்சுவலாக கூட்டணி ஆட்சியா அல்லது அதிமுக தலைமையிலான ஆட்சி தான் தரணும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி மிகப்பெரிய விஜய் படம். ஆனால் எடப்பாடியார் அவர்கள் அது ஏற்கனவே அறிவித்துவிட்டார்கள். தனி பெரும்பான்மையுடன் அந்த எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்பார்.